செவ்வரளி பூவின் பயன்கள். அழகான பூவா, ஆபத்தான விஷப்பூவா? வணக்கம் நண்பர்களே. வீட்டு வாசலிலும் கோவில் வளாகங்களிலும் சாலையோரங்களிலும் சிவப்பாக மலர்ந்து கண்களை கவரும் இந்த அழகான செவ்வரளி பூ உண்மையில் நமக்கு நன்மை தருமா அல்லது மிகப்பெரிய ஆபத்தை மறைத்து வைத்திருக்கிறதா? இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். கடைசியில் இந்த பூவை பற்றி பலருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான உண்மையை பகிரப்போகிறேன். முதலில், செவ்வரளி ஒரு அழகிய அலங்கார செடியாக உலகம் முழுவதும் வளர்க்கப்படுகிறது. இதன் சிவப்பு, வெள்ளை, இளஞ்சிவப்பு போன்ற நிற மலர்கள் தோட்டத்திற்கு தனி அழகை சேர்க்கின்றன. பல கோவில்களிலும் இந்த பூ வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போது இதன் பாரம்பரிய பயன்பாடுகளை பார்ப்போம். சித்தா மற்றும் ஆயுர்வேத மரபுகளில் செவ்வரளியின் சில பகுதிகள் மிகவும் கவனமாக சுத்திகரிப்பு முறைகளுக்கு பிறகே வெளிப்பூச்சு மருந்துகளாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இது நிபுணர்களின் மேற்பார்வையின்றி ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இப்போது முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். செவ்வரளி செடியின் பூ, இலை, தண்டு, வேர், விதை என அனைத்து பகுதிகளும் நச்சுத்தன்மை கொண்டவை. அவற்றை தவறுதலாக உட்கொண்டால் வாந்தி, வயிற்றுவலி, மயக்கம், இதய துடிப்பு சீர்கேடு போன்ற கடுமையான பிரச்சனைகள் ஏற்படலாம். சில நேரங்களில் உயிருக்கு ஆபத்தாகவும் மாறக்கூடும். அதனால் இந்த செடியை வீட்டில் வளர்த்தால் சிறிய குழந்தைகளும் செல்ல பிராணிகளும் எட்டாத இடத்தில் வைத்திருப்பது மிகவும் அவசியம். பலர் சமூக வலைதளங்களில் செவ்வரளி பூ எல்லா நோய்களுக்கும் மருந்து என்று கூறுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் அது போன்ற தகவல்களை நம்பி இந்த பூவை சாப்பிடவோ வீட்டிலேயே மருந்து தயாரிக்கவோ முயற்சி செய்யாதீர்கள். அப்படியானால் இந்த பூவின் உண்மையான பயன் என்ன? இதன் மிகப்பெரிய பயன் அலங்காரம் மற்றும் வழிபாட்டிற்கான பயன்பாடுதான். தோட்டத்தில் ஆண்டு முழுவதும் அழகாக மலர்வதால் பலர் இதை விரும்பி வளர்க்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால், தோட்ட அலங்காரத்திற்கு சிறந்த செடி, கோவில் வழிபாட்டில் பயன்படுத்தப்படும் மலர். மருத்துவ பயன்பாடு குறித்து கூறப்பட்டாலும் அதை தானாக முயற்சிப்பது மிகவும் ஆபத்தானது. செடியின் அனைத்து பகுதிகளும் நச்சுத்தன்மை கொண்டவை என்பதால் மிகுந்த கவனம் அவசியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இயற்கை, மூலிகைகள் மற்றும் பாரம்பரிய அறிவு பற்றிய இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் அடுத்த வீடியோவை சந்திப்போம்.